நம்ம நேற்றே வந்து டேட்டாஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சார்ட்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்துட்டு ஒர்க்கிங், இன்றைக்கும் அவங்க வந்துட்டு ஒர்க்கிங் தான். நமக்கு நேற்று ஒர்க்கிங், பட் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து மொஹரம் அப்படிங்கிறதுனால லீவ். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டோ இல்லை குளோபல் மார்க்கெட்லாம் ஆக்டிவாக இருக்கிறப்ப நம்ம மார்க்கெட் மட்டும் லீவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் வந்துட்டு தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஏர்லியராக நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணாமல் இன்றைக்கி வந்துட்டு அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்துட்டு இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அது. சரி, வாங்க நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு. நிஃப்டி 50 சார்ட்ஸில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,615.90 வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஹையாக வந்து 24,661.25 வந்து ஹையாக மேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் லோ பார்த்திங்கன்னா 24,587.65, க்ளோசிங் வந்துட்டு 24,613. ஸோ இதுதான் வந்துட்டு நேற்று வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ நெட்டாக பார்த்திங்கன்னா 26 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கு. பட் இதில் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தோம்னா லாஸ்ட்டு 2 டேஸாகவே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத டோஜி கேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறப்போ நமக்கு லாங் சைடும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ஷார்ட் சைடும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த பக்கம் வந்து மார்க்கெட் வந்து போகிறது அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் வந்துட்டு இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம மார்க்கெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணால் ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. ஏதாவது ஒரு செல்லிங் வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து பாட்டம் சைடு வந்துட்டு இறங்க விட்டு அங்கேருந்து என்ட்ரு ஆகிறப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா லாங் சைடில் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆகிறது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து நமக்கு ஷார்ட் சைடு வந்து நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் இருக்குது, 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் புல்லிஸாக தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் என்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 24th ஜூன் அன்னைக்கு ஒரு டவுன் சைடு வந்துட்டு அங்கேருந்து கரெக்டாக அந்த 9 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நல்லாவே மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆச்சு. ரெக்கவரி ஆகிட்டு அப்படியே தொடர்ந்து வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,200 அரௌண்ட் வந்துட்டு ஒரு 1 வீக் கிட்ட கன்சாலிடேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th ஜூலை அன்னைக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி நடந்துட்டு அங்கேருந்து ஹையர் எண்ட்லேருந்து ஒரு செல்லிங் வந்துட்டு நடந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ அந்த செல்லிங் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத கேண்டில்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கில் வந்து ரிலையன்ஸோட ரிசல்ட் இருக்குது, ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து நமக்கு மேஜர் இம்பேக்ட் வந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லலான்னு வைங்களேன். ஸோ அதனால் வந்து இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்கிங் செக்டார்லேயும் ரிலையன்ஸ் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் வந்துட்டு ஏற்படுத்தும். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஹை அண்ட் லோ வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அரௌண்டு 660 1 பாயிண்ட் சம்திங்லேயும் லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு 587 சம்திங்லேயும் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் நிஃப்டியில் வந்துட்டு என்ன மாதிரியான மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு மாற்றிட்டோம். ஸோ 5 மினிட்ஸ் மாற்றிட்டு நீங்கள் பெருசாக நிறைய சார்ட்ஸு நிறைய லைன்ஸ்லாம் வரைஞ்சி கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த ஹையஸ்ட்டு பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சாலிடேஷன் வந்து நடக்கிறப்போ வந்து
மார்க்கெட் வந்து ஹையர் எண்டில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ அதே சமயம் லோயர் எண்டில் வந்து நடந்தது அப்படின்னாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நேற்று வந்து பார்த்தோன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவாக வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒரு கேப் அப்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒரு நல்ல கேப் அப்பாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேப் அப் ஆகிற சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு வரும் ஒரு 10-15 மினிட்ஸு. ஸோ இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. இப்போது நேற்றுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி அந்த டேவோட ஹை கிட்ட போயிட்டு கன்சாலிடேட் ஆகுது. அப்புறம் அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மொமெண்டம் மாதிரி கொடுத்துட்டு க்ளோஸ் ஆயிடுது. ஸோ நேற்றும் முந்தா நேற்றும் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம், அது வந்து கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ரீசன்ட் டேஸோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயோ இல்லை வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயோ ஒரு சின்ன செல்லிங் வருது. செல்லிங் வந்துட்டு ஒரு நல்ல கன்சாலிடேஷனை கொடுத்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி போயிட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணி நல்லாவே மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் வந்துட்டு வர வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேத்தோட ஹையை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே தான் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இப்போது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுங்கிற சுச்சுவேஷன் நேற்றோட ஹை கிட்ட வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓப்பன் ஆனோடனே ஆல்ரெடி வச்சுருக்கிற லாங் பொசிஷனும் ஷார்ட் பொசிஷனும் வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு சின்ன செல்லிங் யார் வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன செல்லிங் கூட வந்துட்டு அப்புறம் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ பவுன்ஸ் பேக் ஆகிறப்போ ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சைடுவேஸ்லேயே போயிட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இப்போ ரீசெண்ட் எக்ஸ்பைரிலாம் பார்த்தோம்னா கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டட் ஃபிகர்லேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கூட நிஃப்டியில் வந்துட்டு நாளைக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி சைட்வேஸில் போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே ஓப்பன் ஆகிறப்போ 24,661 கிட்ட வந்து எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுது மார்க்கெட் வந்து எதுவும் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போகுதா இல்லை இதை பிரேக் அவுட் ஆகுதான்ட்டு பாருங்கள். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது 587 கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாயிண்ட் கிட்ட இறங்கி இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். இன்கேஸ் போச்சு ஏதாவது ஒரு செல்லிங் வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து இதுக்கு முந்தின நாளோட லோ வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எது அப்படின்ட்டு பார்த்தோம்னா 522. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு கீழெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு போகாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. எஃப்ஐஐஸ் வந்து ஸ்டில் பையிங்கில் இருக்காங்க. ப்ராடர் மார்க்கெட்டும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஓகேங்க, நிஃப்டியில் வந்துட்டு அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜூலை 4, 2024 வந்து ஓரளவுக்கு ஒரு ஆல் டைம் ஹையை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் செல்லிங் வந்துட்டு சைட்வேஸில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக சைட்வேஸ். அது மட்டும் இல்லாமல் 9 days மூவிங் ஆவரேஜ் அரௌண்டு கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் 20 days மூவிங் ஆவரேஜ் கிட்டையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஹியூஜ் கன்சாலிடேஷனாக இருக்குது. 52,000 வந்து ஒரு க்ரூசியல் சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த 52,000 வந்துட்டு பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்தது ஒரு நல்ல செல்லிங்க்கே சான்சஸ் இருக்குது. அது வந்து 51,130 வரைக்குமே வந்துட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா 20 days மூவிங் ஆவரேஜை வந்துட்டு பிரேக் பண்ணுறப்போ ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடக்கணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியில் வந்து ஏதாவது ஹெச்டிஎஃப்சி கொடுக்குற ரிசல்ட் வந்து ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ரிசல்ட்டை கொடுத்தா தான் அதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த 20 days மூவிங் ஆவரேஜ்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் நாளைக்கு க்ரூசியல் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 350-300 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ
இந்த 52,793 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஃபர்தராக வந்துட்டு மேலே வந்துட்டு மார்க்கெட் போகும். அப்படி இல்லைனா இந்த 52,800க்கும் இந்த 52 இந்த 800 பாயிண்ட்ஸ்குள்ளேயே வந்து கன்சாலிடேட் ஆகும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு க்ரூசியலான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இந்த பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியில் சப்போர்ட் பண்ணாததுனால தான் 2 நாளாக நிஃப்டியில் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய மொமெண்டம் வந்துட்டு இல்லைன்னு வைங்களேன். ஸோ இன்கேஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் நல்ல மொமெண்டம் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிருக்கும். ஸோ பார்க்கலாம், ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நிஃப்டி ஐடியோட டெய்லி சார்ட்டு. இந்த டெய்லி சார்ட்டில் கிட்டத்தட்ட 2022 வந்த ஹை கிட்ட வந்து இப்போது நிஃப்டி ஐடி வந்துட்டு வந்திருக்கு. இப்போ ப்ரீவியஸ் ஹையாக பார்த்தோம் அப்படின்னா 39,454 சம்திங் அந்த இடத்துல வந்துட்டு இருந்தது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன வந்து ஒரு புது ஹை ஒரு 10 பாயிண்ட்லேயே வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு 39,567 அரௌண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன செல்லிங் மாதிரி வந்து சைட்வேஸில் வந்துட்டு போயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 4.5% கிட்ட நிஃப்டி ஐடி வந்து இந்த இடத்துல ஒரு ரேலி கொடுத்ததுனால இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷனில் வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக தான் இது வந்து இந்த மாதிரி சொல்லுது. இன்கேஸ் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வேறு ஏதாவது நல்ல ரிசல்ட் கொடுக்குது, அன்றைக்கி டிசிஎஸ் மாதிரி மற்ற ஐடி ஸ்டாக்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் நேத்தோட லோவையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு உடனே வந்து 9 days மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வரைக்குமே வந்துட்டு இங்கேருந்து கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகலாம், இல்லை இதை உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் 9 days மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண அந்த ஹை கூட பார்த்தீங்கன்னா அரௌண்டு 38,000 சம்திங் 38,000லேருந்து 37,900 அரௌண்டில் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் கூட வந்துட்டு இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேயே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு ஏதாவது நல்ல ரிசல்ட் கொடுக்குறப்போ இந்த ப்ரீவியஸ் ஹையான அந்த 39,567 பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகலாம். ஸோ எது எப்படியோ நிஃப்டி மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடியும் பேங்க் நிஃப்டியும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் தான் வந்துட்டு நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கன்சாலிடேஷனில் போகிறப்போ கொஞ்சம் ப்ரீத் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நல்லாவே ஏறி இருக்குது இல்லையா. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீத் மாதிரி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து மேபி பட்ஜெட் டைமில் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறப்போ, ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ஏதாவது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறப்போ மேலே வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிஃப்டி ஐடியில் அவ்வளோதான். அடுத்தது நம்ம குளோபல் மார்க்கெட்டை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இப்போது என்ன சினாரியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம்னா 7:08 ஆகுது. ஸோ இப்போது யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டவ் ஜோன்ஸ் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. எஸ்என்பி அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டவ் ஜோன்ஸ் எஸ்என்பி பார்த்தோம்னா அரௌண்டு 1% கிட்ட வந்துட்டு ட்ராப்பில் இருக்குது. நாஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா 1.72% கிட்ட உங்களுக்கு நெகட்டிவில் காட்டுது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி மட்டும்தான் ஃப்ளாட்டாக இருக்குது. சிஎஸ்சி டாக்ஸ் இது ரெண்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி இப்போ பார்த்தோன்னா ஒரு 43 பாயிண்ட் டவுனில் காட்டுது. ஸோ இது வந்து நேத்தோட க்ளோசிங்கில் வச்சு பார்க்குறப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்கும் போல் இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஒரு சில மார்க்கெட் மட்டும்தான் ஃப்ளாட்டாக வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு பெரிய கேப் அப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். இன்கேஸ் வெடிகிற வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஏதாவது சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. இப்போது பார்த்தோன்னா பிரெண்ட் க்ரூட் வந்து 1% அப்பில் இருக்குது. கோல்டு வந்து 0.48% அப்பில் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து 1.59% வந்து இன்றைக்கி அப்பில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ்.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு போடுங்க. நான் வீடியோவில் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ அதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.